තවත් පිබිදීමක් ගැන සම්ට යනවා. நல்லது இன்னும் ஒரு எழுப்புதலை குறித்து நாங்கள் අසුසා சொல்கிறோம். වීදියේ පෙන්තකොස්ත පිබිදීම පිළිබඳව அசூசா ஸ்ட்ரீட்ல நடந்ததான பெந்தகோஸ்தே எழுப்புதலை குறித்து கேள்விப்பட போகிறோம். වික්ටරි දේවස්ථානයේ ප්‍රධාන සභාපාලක රුවන් විජේසින දේවගැතිතුමාට අපි සාදරයෙන් ආරාධනා කර සිටිනවා. விக்டரி திருச்சபையின் தலைமை போதகர் இப்பொழுது வந்து அந்த எழுப்புதலை குறித்து எங்களோடு கூட பேசுவார். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේ අප මැද්දේ මහත්යක් කරන්නට යනවා. தேவன் எங்கள் மத்தியிலே பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். අපි ඉතිහාසයේ දෙවියන් වහන්සේ කළ බලවත් ක්‍රියා දෙස අපි බලමින් සිටිනවා. நாங்கள் இப்பொழுது சரித்திரத்திலே கர்த்தர் செய்ததான வல்லமை பொருந்திய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். අපි දකිනවා දෙවියන් වහන්සේ පිබිදීමක් ගෙනාපු සෑම විටකම நாங்கள் பார்க்கிறோம் தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் අර සභාවට අයිමි වූ දේවල් නැවත ස්ථාපිත කෙරුවා. நாங்கள் பார்க்கிறோம் சபையிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட சில காரியத்தை கர்த்தர் மறுபடியும் அங்கே நிலைநாட்டுகிறதை பார்க்கிறோம். ඒ කියන්නේ මුල් සභාවේ තිබිලා ඊට පස්සේ නැති වූ දේ උන්වහන්සේ පිබිදීම හරහා ගෙනාවා. என்றால் முதல் திருச்சபையில் இருந்து சபை இழந்து போன சில காரியத்தை எழுப்புதலின் மூலமாக தேவன் மறுபடியும் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தார். ඉතින් මේ අශුවා ස්ට්‍රීට් නැත්නම් අසුවාම් වීදියේ කැලිෆෝනියාවේ ලොස් ඇන්ජලිස් වල ඇති වුණු පිබිදීම අපි දකිනා නූතන පෙන්තකොස්ත සභාවේ මගට හේතු වුණා කියලා. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே லாஸ் ஏஞ்சலிஸ்லே அசுவா ஸ்ட்ரீட் என்பதான இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்ததான எழுப்புதலானது நவீன காலத்திற்கு தான பெந்தகோஸ்தின் வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஏதுவாக அமைந்ததான ஒரு எழுப்புதலாய் இருந்தது. මේ පිබිදීමට මූලික වුණේ විලියම් ජේ සේමෝර් කියන දේවගැතිවරයා. அங்கே நாங்கள் பார்க்கிற இந்த எழுப்புதலுக்கு ஒரு தேவ ஊழியர் வில்லியம். ඔහු අප්‍රිකානු ඇමරිකානු පුද්ගලයෙක්. அவரை நாங்கள் பார்க்கிறோம் ஆப்பிரிக்கான் தேசத்துக்கு சொந்தமான அமெரிக்கா தேசத்துக்கு குடியுரிமை பெற்ற ஒரு மனிதன் அவர் ඔහු காணப்பட்டார். අවුරුදු 34ක් වයස සිටින කාලය තමයි මේ පිබිදීම සිද්ධ වුණේ. அவருக்கு 34 வயது இருந்த காலத்தில் தான் இந்த எழுப்புதல் ஏற்பட்டது. ඔහු උට පුඩා සභාවක් තිබ්බා. ඒ කාර්ය තිබ්බා හෝලිනස් සභාව කියලා. அவருக்கு ஒரு திருச்சபை இருந்தது, ஒரு பரிசுத்த திருத்துவ என்றதான திருச்சபை. ඒ කැන්සස් වල ඒ හෝලිනස් සභාවේ එයා පාලකවරයලා හිටියා. அங்கே கன்சாஸ்ல இருக்கதான அந்த திருச்சபையிலே அவர் தலைமை போதகராக கடமையாற்றினார். දැන් ඔහුගේ ඉගෙන්වීමේ ප්‍රධාන කාරණේ වුණේ அவருடைய படிப்பினையிலே மிக முக்கியமான ஒரு காரியமா இருந்தது. ඔහු කිව්වා දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයේ පියවරවල් 3ක් තිබෙනවා. அவர் தேவனுடைய அனுக்கிரகத்திலே 3 படிகள் இருக்கிறதை குறித்து எப்பொழுதும் அவர் கற்றுக் கொடுத்தார். පළමුව නවුත්පාදනය, முதலாவது புதிய பிறப்பு, දෙවෙනි එක පවිත්‍ර කිරීම නැත්නම් පාරිශුද්ධීකරණය, இரண்டாவது சுத்திகரிக்கப்படுவது, ඔහු තුන්වෙනි කාරණේ හැටියට හැඳින්වුවා සුද්ධාත්ම. அவர் மூன்றாவது பகுதியாக அவர் எப்பொழுதும் கற்றுக் கொடுத்தார் பரிசுத்தாவின் நிரவுதல் என்பதான காரியத்தை. ඔහුට අවස්ථාවක් ලැබුණා ලොස් ඇන්ජලිස් වල තියෙන මේ හෝලිනස් කියන සභාවේ දේශනා කරන්න. ஒரு நாள் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது லாஸ் ஏஞ்சலிஸ்ல இருக்கதான ஹோலினஸ் என்பதான இந்த திருச்சபையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு. 1906 පෙබරවාරි 22 තමයි ඔය පළවෙනි දේශනාව. 1906 ஆண்டிலே பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தான் அவருக்கு அந்த முதல் பிரசங்கத்தை அவர் பிரசங்கம் பண்ணினார். එක ඉරිදාවයි දේශනා කරන්න නම් උඩ ඊළඟ ඉරිදා ඔහු යනකොට සභාව වහලා ඔහුට කිව්වා ඔබට දේශනා කරන්න දෙන්න බෑ මන්ද ඔබ කතා කරන දේවල් ඔබේ ජීවිතෙන් ඔබ කරලා නැහැ කියලා. அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அவருக்கு பிரசங்கம் பண்ண சந்தர்ப்பம் கிடைத்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் போகும்பொழுது திருச்சபை மூடப்பட்டிருந்தது. சொன்னார்கள் நீங்கள் பிரசங்கிக்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத பட்சத்திலே உங்களுக்கு பிரசங்கிக்க கொடுக்க முடியாது என்று. නමුත් ඒ සභාවේ හිටිය එඩ්වඩ් ලී කියලා සමාජිකයෙක්. ஆனா அந்த திருச்சபையில் ஒரு அங்கத்தர் இருந்தார். அவருடைய பேர் வந்து எட்வர்ட் லீ. එයා කිව්වා එන්න අපේ ගෙදර ඇවිල්ලා බයිබල් අධ්‍යයනයේ යාඥාවන් පවත්වන්න. அவர் சொன்னார் வாங்க எங்க வீட்ல வந்து வேத படிப்பும் அதே போல ஜெபத்தையும் தொடர்ந்து நடத்துங்க என்று. ඔහු මේ විදියට දේව වචනේ උගන්වමින් යාඥා කරන්න පටන් ගත්තා. அவர் விதமாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து ஜெபிக்க அங்கே ஆரம்பித்தார். ඔහු සති පහක් පමණ දේව වචනේ උගන්වලා ඊට පස්සේ ඔහු තීරණය කළා දින 10ක යාඥාවක් அங்கே පවත්වන්න. 5 வாரங்கள் தேவனுடைய செய்தியை கொடுத்து அதன் பிறகு அவர் தீர்மானித்தார் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் ஜெபத்தை நடத்துவதற்கு. ඒ නිරාර යාඥාවේ 3 වෙනි දවසට එනකොට அந்த உபவாச ஜெபத்திலே 3வது நாள் வரும் பொழுது මේ ගෘහ රැස්වීම පවත්වපේ නිවස එඩ්වඩ් කියන එක්කෙනා අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න இந்த පටන් வீட்டு ගත්තා. கூட்டம் நடத்ததான அந்த வீட்டிலே எட்வர்ட் என்பதான அந்த நபர் அந்நிய பாஷைகளாலே நிரப்பப்பட்டு பேச தொடங்கினார். ඊට පස්සේ තව 6 දෙනෙක් කතා කරන්න පටන් பிறகு ගත්තා. இன்னொரு 6 பேர் அந்நிய பாஷைகளிலே பேச ඊට தொடங்கினார்கள். පස්සේ කියනවා මේ විලියම් කියන දේවගැතිවරයා එයත් අන්‍ය භාෂාවෙන් அத பிறகு வில்லியம் என்பதான தேவ ஊழியர் கூட அவரும் அங்கே அந்நிய பாஷைகளை பேசி துதிக்க ஆரம்பித்தார். එතකොට මේ පිබිදීම මෙන්න මේ විදියට වාර්තා කරලා තිබුණා. මම ඒ විදියට කියන්න. அந்த எழுப்புதலை இவ்விதமாக தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. அவ்விதமாகவே நான் அதை வாசிக்கிறேன். විවිධ ප්‍රදේශවලින් පැමිණි මිනිස්සු දින 3ක් මුළුල්ලේ දිවා රෑ මොර ගසන හඬක් ඇසුණා. பலவிதமான பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் இரவும் பகலுமாக
அங்கே இடைவிடாமல் தேவனை கூக்குரலிட்டு கூப்பிட்டார்கள். හතරවැනි දින උදෑසන වන විට කිසියෙකුටවත් නිවස ළඟටවත් එන්න බැරි තරමට සෙනග පිරීලා அங்கே හිටියා. 4வது நாள் வரும் பொழுது யாருமே கிட்டி சேர முடியாத அளவுக்கு அந்த வீட்டு சுற்றிலும் மக்கள் கூட்டத்தார் நிரம்பி வழிந்தார்கள். මිනිසු සුද්ධාත්ම බලයෙන් වැටී සිටියා. அங்கே ஜனங்கள் பரிசுத்தாவின் வல்லமையிலே அங்கே நிரப்பப்பட்டு வீழ்ந்து காணப்பட்டார்கள். මුළු නගරයේම මහත් පිබිදීමක් அந்த முழு ඇති වුණා. நகரத்திலே பெரிய எழுப்புதல் அங்கே உண்டாயிற்று. මේ අසුවා ස්ට්‍රීට් පිබිදීමේ ප්‍රධාන දේ නම් ස්වාමින් වහන්සේ මේ අන්‍ය භාෂාවෙන් කතා කිරීම නැවත ස්ථාපිත කරනු ලැබුවා. இந்த அசுவா ஸ்ட்ரீட்டில் நடந்ததான் இந்த எழுப்புதலே மிக முக்கியமான காரியம் என்றால் கத்தர் மறுபடியும் திருச்சபையிலே அந்நிய பாஷையை பேசுவதை தேவன் அங்கு நிலைநாட்டினார். මේ පිබිදීමේ ප්‍රතිඵලයක් හැටියට දකුණු අප්‍රිකානු ඇදිලි දූතන සේවය ආරම්භ වුණා. இதிலே ஒரு பிரதிபலனாக நாங்கள் பார்க்கிறோம் வட அங்கே ஆப்பிரிக்கா தேசத்திலே அங்கே ஊழியங்கள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. මේ අන්‍ය භාෂාව ස්ථාපිත වීම පමණක් නොවේ වර්ණ ભેදයට වර්ග ભેදයට විරුද්ධ භාවයත් ඒ තුලින් ඇති කරනු ලැබුවා. அங்கே அந்நிய பாஷைகளை பேசுவது மட்டுமில்லாமல் அங்கே அங்கே ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த ஊழியத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நிறம் வேறுபாடுகள் வர்ண வேறுபாடுகள் இருந்ததான அந்த காரியத்துக்கு கூட அங்கே உடைத்து அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. සුදු ජාතිකයන් ඒගොල්ලෝ අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවා නමුත් ඔවුන් තුළ වර්ණ ભેදය තිබුණා. නමුත් මේ පිබිදීම හරහා ටික කලක් යනකොට ඒ වර්ණ ભેදය පරාජයට පත් என்றால் வெள்ளையர்கள் அந்த நாட்டில் அந்நிய பாஷைகள் பேசிக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எப்பொழுதும் நிறம் வேறுபாடுகள் கருப்பினத்தாரும் வெள்ளை நிறத்தாரும் எப்பொழுதும் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த எழுப்புதலின் காரணமாக பிறகு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கிற நிலைமைக்கு வந்தார்கள். අපේ ඉතිහාසයේ සඳහන් නොවුනත් ඇත්තටම අප්‍රිකාවේ වර්ණ ભેදය නැතිවීමට අඩිතාලම වැටුනේ ඇත්තෙන්ම මේ අසුවා ස්ට්‍රීට් சரித்திரத்திலே இது குறிப்பிடப்பட்டாவிட்டாலும் அசுவா ஸ்ட்ரீட்டில் நடந்ததான எழுப்புதல் தான் அந்த இனவெறிகளுக்கு விரோதமாய் இல்லாவிட்டால் வர்ணபேதங்கள் விரோதமாய் அங்கே அவைகள் முற்றிலுமாக ஒழிப்பதற்கு இந்த எழுப்புதல் காரணகர்த்தாவாய் இருந்தது. මේ පිබිදීමෙන් අපිට ඉගෙන ගන්න තියෙන දේ තමයි ඊතා කුඩා ආරම්භයක්. இந்த எழுப்புதலை நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் தான் சிறிய ஒரு ஆரம்பம் විශාල වෙනසක් කරනු ලැබුවා. ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. ඒ වගේම අපි ඉගෙන ගන්නවා යාඥාව සහ දේව වචනය තමයි පිබිදීම ගෙන්නේ. அதே போல ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும் தான் எழுப்புதலை கொண்டு வருகிறது. වෙන කිසි දෙයකට බෑ පිබිදීම ගෙන්න. வேற எந்த ஒரு காரியத்துக்கு முடியாத எழுப்புதலை கொண்டு දේව வருவது. වචනය සහ යාඥාව තමයි මේ පිබිදීමේ පදනමුනේ. அங்கே தேவனுடைய வார்த்தையும் அதே போல தேவனுடைய ஜெபமும் தான் இந்த எழுப்புதலுக்கு அடித்தளமாய் மாறினது. ඒ නිසා මා විශ්වාස කරන අපේ දේශයේ පිබිදීම ගැනත් අපි කතා කරනකොට அதனால் எங்களுடைய தேசத்திலும் எழுப்புதலை குறித்து நாங்கள் பேசும் பொழுது මේ සත්‍ය වෙනස් කරන්න බෑ. இந்த சத்தியத்தை எங்களால் மாற்ற මේ முடியாது. පිබිදීම පැමිණෙන්නේ යාඥාවෙන් සහ දේව වචනයෙන් පමණයි. இந்த எழுப்புதல் கூட ஜெபத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ ඒ තුලින් අපේ රටේ පිබිදීමක් ඇති කරයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඔබ இங்கே தேவன் அவ்விதமாக எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.